போய் விட்டுருச்சுன்னா பயத்திற்கு நேராக கொண்டு போய் விட்டது. அரண்மனையில் வளர்ந்தவன் பார்வோனுடைய பார்வையில், அதாவது பார்வோனுடைய குமாரத்தியுடைய கண்காணிப்பில் வளர்ந்தவன். யோசித்து பாருங்க, பயந்து போய் அந்த நாட்டை விட்டே ஓடுறான். எகிப்தை விட்டே ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. சுயமாக எடுக்கிற முடிவுகள், நாம எடுக்கிற சில யோசனைகள், இவைகள் நம்முடைய ட்ராக்கில் இருந்து மட்டும் இல்லை, நாம் வாழ வேண்டிய இடத்தை விட்டே நம்மை துரத்துகிறது. நல்ல கவனிங்க. 40 வயதில் மோசே அந்த எகிப்து தேசத்தை விட்டு ஓடுகிறான். மொத்தம் மோசே வாழ்ந்த காலம் 120 வயது. 40 வருடத்தில் வெளியே போகிறான். சரியான முடிவெடுக்காததுனால, ஆண்டவருடைய சமூகத்தில் மொத்தமாக விட்டு கொடுக்காததுனால அடுத்த 40 வருடம் மீதியானுடைய தேசத்திலே வாழுகிறான். அங்கே மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்த 40 வருஷத்துல தான் திரும்ப ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ளாக மோசேயை அனுப்புகிறார். ஏன் இந்த தாமதம்? 40 வயதில் அவன் சாதிக்க வேண்டியதை 80 வயதிற்கு பிறகு ஏன் கர்த்தர் சாதிக்க வைத்தார் என்றால், அதுவரையிலும் முதலாவது அந்த 80 வருடங்களும் கர்த்தருடைய வழிகளை மோசே அறிந்து கொள்ளவில்லை. மோசே தன்னை விட்டு கொடுக்கவில்லை. மோசே தேவனுடைய வழியில் தன்னை அர்ப்பணிக்க முழு மனதாக தன்னை விட்டு கொடுக்காத காரணம்தான் இந்த ஆசீர்வாத தாமதத்திற்கு காரணம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரியல நிறைய பேருக்கு. புரிஞ்சுன்னா கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆமே. 40 வயதுல மோசே எகிப்தை விட்டு வெளியே போறான். ஏன் அந்த வெளியே போக வேண்டிய அனுபவம்னா, அவனா ஒரு முயற்சி, அவன் சுயமா எடுக்கிற ஒரு முடிவு அவனை பயத்திற்குள்ளாக தள்ளி அவனை வெளியேற்றி விட்டது. அடுத்த 40 வருஷம் ஆண்டுடைய சத்தத்தை கேட்க முடியாமல், ஆண்டுடைய திட்டத்தை அறிய முடியாமல் அவனுடைய வாழ்நாளில் 80 வயதை கடத்தி விட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டுடைய வழியில் பிரயாணிக்காம ஆண்டுடைய சித்தத்திற்கு மொத்தமாக நம்மளை விட்டு கொடுக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தாமதமாகும். ஆமென். ஹல்லேலூயா. மோசேயை எல்லா மக்களும், எல்லா பிள்ளைகளும் மரிக்கும் போது இவனை மாத்திரம் ஆண்டவர் உயிரோட வச்சது ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களையும் வெளியே கொண்டு வருவதற்கு தான். ஆனால் அதை வெளியே கொண்டு வருவதற்கு இவன் ஒரு ரூட்டை போடுறான். ஒருவேளை உங்களை இந்த இடத்துல, உங்க வீட்டில், இந்த குடும்பத்தில் உங்களை வச்சிருக்கிறது கர்த்தருடைய சித்தம் தான். ஆனால் நீங்களா யோசித்து, நீங்களா முடிவு பண்ணி, உங்க யோசனையினால் உங்க வாழ்க்கையை நடத்துவதற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? பிரயாசப்படக்கூடாது. சரி, இந்த இடத்துல வச்சது ஆண்டவர் தான், இந்த நோக்கத்துக்காக தான் வச்சிருக்கிறார். ஆனாலும் அந்த நோக்கம் நிறைவேற ஆண்டவரே நான் எந்த வழியில பிரயாணிக்கணும், அது ரொம்ப அவசியம். பாருங்க, ஹலோ, நான் இதுவா தான் ஆக போறேன், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் சொல்ல போறார், சொல்லிட்டார். ஆனால் அது எந்த வழியா போனோம் அதுக்கு தான் விட்டு கொடுக்கணும். யோசேப்பை பாருங்க, யோசேப்பிட்ட இள வயதிலே கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் சகோதரர்கள் எல்லாம் குனிஞ்சு நிற்பாங்க, எல்லாரும் உனக்கு முன்பாக வணங்குவாங்க சொல்லிட்டார். ஆனால் எப்ப நடக்கும்னு தெரியாது. எந்த வழியில் போனோங்கிறதுக்காக யோசேப்பு தன்னை விட்டு கொடுத்தான். அதனால தான் ராஜா ஆள் அனுப்பி யோசேப்புடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து போட்டான். ஏற்ற வேளையில் யோசேப்புக்கு உயர்வு வந்தது. மோசே தன்னுடைய நோக்கத்தை, அவனுடைய நோக்கம் நல்லா இருந்திருந்தாலும், ஆனால் அவன் எடுத்த வழி சரியாக இல்லை. தேவனுடைய பார்வையில் அது சரியாக இல்லை. சுயத்தினால் எடுக்கிற முடிவுகள், சுயத்தினால் எடுக்கிற தீர்மானங்கள் நம்ம வாழ்க்கையில் பயத்தையும் தோல்வியையும் கொண்டு வந்து விடுகிறது. ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 80 வயதாகும் போது மோசே கிட்ட கர்த்தர் மறுபடியும் வருகிறார். மறுபடியும் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் தேசத்தின், என் ஜனத்தின் வேண்டுதலை கேட்டேன். 22வது அதிகாரம், யாத்திராகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாத்தீங்களா, இந்த மாதம் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிற மாதம்.
ரொம்ப நாள் அடிமைத்தனத்தில் கிடக்குறாங்க. யாரு? இஸ்ரவேலர்கள். அவர்களும் ஏதோ முயற்சி பண்ணாங்க. இந்த மோசே ஏதோ முயற்சி பண்ணா ஒண்ணு நடக்கல, ஒண்ணு நடக்காது. ஏன்னா ஒரு மனுஷன் விடுதலை ஆகணும்னா, ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தர் நினைவு கூறணும். அந்த குடும்பத்தை, அந்த தேசத்தை, அந்த மனிதனை கர்த்தர் நினைவு கூறணும். 24வது வசனத்திலிருந்து 23வது வசனத்திலிருந்து வாசிச்சு பார்க்கும்போது பாருங்க, சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அப்படின்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடிமைத்தனம் நாளுக்கு நாள் போய்கொண்டே இருக்கிறது, அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, பிரச்சனைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. வீட்டில் குழப்பம், நாட்டில் குழப்பம், குடும்பத்தில் குழப்பம், வேலையில குழப்பம், தொழிலில் குழப்பம், நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த திரளான பிரச்சனைகள் மத்தியில் இவர்கள் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஹல்லேலூயா! சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். சத்தமாய் அல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க முறையிட்டது பார்வோனுடைய காதுக்கு போகல, இவங்க முறையிட்டது அங்கிருந்த எகிப்தியருடைய காதுக்கு போகல, பெரியவங்க காதுக்கு போகல. ஆனால் இவருடைய முறையிடுதலின் சத்தம் தேவ சன்னிதானத்தில் எட்டினது. ஹல்லேலூயா! உங்க கூப்பிடுதலின் சத்தம், உங்க ஜெப சத்தம் ஆண்டுடைய சமூகத்தில் எட்டுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, 24வது வசனம் பாருங்க, அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த எதை நினைவு கூர்ந்தார்? உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையை நினைவு கூற வைக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணி நம்முடைய வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். எத்தனை பேர் இந்த வசனத்தை சொல்ல விரும்புறீங்க? இந்த ஜெபத்தை செய்ய விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நிறைய நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே, நிறைய நாள் முறையிட்டு கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் இந்த நெருக்கத்தில் ஒரு பெருக்கத்தை தர ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை, நீர் எனக்கு சொன்ன வசனத்தை நினைத்தருளும், நினைத்தருளும். ஹல்லேலூயா! ஆண்டவர் நினைத்தார். அதான் 25வது வசனத்தில் வாசித்தோம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா! ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்து, ஆண்டவருடைய பார்வை இப்போ மீதியான் தேசத்திற்கு ஓடி போன, மீதியான் தேசத்தில் செட்டில் ஆகிட்டு இருக்கிற, மீதியான் தேசத்தில் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மோசேக்கு மேலே கர்த்தர் கண்ணை வைக்கிறார். மோசே, நீ 40 வருடங்களுக்கு முன்பாக நீ சுயமா ஒரு முயற்சி பண்ணி இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரலான்னு நினைச்ச, இல்லை உன்னை வச்சு தான் செய்ய போறேன். ஆனா என்னுடைய வழிகள் நீ வச்ச வழியை விட பெருசா இருக்க போகுது. நீ நினைச்ச நினைவுகளை விட பெருசா இருக்க போகுது. ஹல்லேலூயா! பைபிள் சொல்லுது, மோசே மீதியான் தேசத்துல தன்னுடைய மாமனாரோடு கூட வாழ்ந்து அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு முட்செடியிலே, 2வது வசனம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. முட்செடி எரியுது, ஆனால் முட்செடி ஒரு நாளும் கருகவும் இல்லை, வெந்து போகவும் இல்லை. அழகான ஒரு காட்சியை பார்க்கும்போது மோசே, இதை நான் பக்கத்தில் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி 4வது வசனம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா! மோசே என்றால், மோசே என்ற அந்த பெயரின் அர்த்தம் என்ன? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். ஆமென். அதுதான் மோசேயுடைய அர்த்தம். மோசே மோசேன்னு கூப்பிடுறார் ஆண்டவர். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இவன் பிறப்பு அவனுக்கு தெரியும். இஸ்ரவேல் எல்லாரும் மரித்த அந்த நாளில், வெட்டி போட்ட நாளில் எனக்கு கர்த்தர் ஜீவனை தந்தார்.
என் வயசுல இஸ்ரவேலர்களிடத்துல யாரும் பார்க்க முடியாது. நான் பிறந்த நாளிலேயோ அந்த வயது தக்கிற யாரும் இருக்க முடியாது. இப்ப ஆண்டவர் மோசே மோசேன்னு கூப்பிட்ட உடனே இவனுக்கு விளங்குது, நல்லா ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாரையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆனா அந்த திட்டத்துக்கு மறைவாய் விலகி நாமவா ஒரு முயற்சியை செய்து போகும்போது தோற்று போகிறோம். ஆனா மோசே இடத்துல ஆண்டவர் திரும்ப வந்து, நீ என் பக்கத்துல வராத, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொல்லிட்டு ஆண்டவர் இப்போ மோசே இடத்துல தன்னுடைய திட்டத்தை சொல்றார். என்ன தெரியுமா சொல்றாரு? மோசே, இஸ்ரவேலர்கள் ரொம்ப நாள் அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருக்கிறாங்க. அவருடைய முறையிடுதல், அவருடைய கூப்பிடுதலின் சத்தம் என் சமூகத்தில் வந்தது. நான் என் ஜனங்களை விடுதலையாக்க போகிறேன், என் குமாரனை விடுதலையாக்க போகிறேன். இஸ்ரவேலுடைய குமாரன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆணையை நான் நிறைவேற்ற போகிறேன். அந்நிய தேசத்தில் அவர்கள் அடிமையா இருப்பார்கள். ஆனாலும் நீங்கள் பரதேசிகளாய் சுற்றி திரிகிற இந்த தேசத்தை அவர்களுக்கு நான் சொந்தமாய் கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமோடே வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டேன். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் மோசே. மோசே உடனே என்ன தெரியுமா சொல்றார்? ஐயோ, நான் வாக்கு வல்லவன் அல்ல. அப்படின்னா என்னன்னா, 40 வயசுல நல்ல சாமர்த்தியமா இருந்த ஆண்டவர், 40 வயசுல நல்ல பெரியவனா இருந்தேன், அங்கிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அன்னைக்கே நான் என்னுடைய ஜனத்திடத்துல பேசினேன், சகோதரத்துல பேசினேன், அவர்கள் என்னை அப்பவே புறக்கணிச்சாங்க, இப்ப வயசு வேற ஆயிருச்சு, நான் வாக்கு வல்லவன் அல்ல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அப்போ நீ சுயத்துல போன, இப்ப நான் ஒன்னு அனுப்புறேன். உன் கையில என்ன இருக்குன்னு கேட்கும்போது மோசே சொல்ற, ஒரு கோல் தான் இருக்கு ஆண்டவரே, இந்த கோலை கொண்டு போ, இந்த கோல் மூலமாய் நான் அற்புதங்களை செய்வேன். நல்லா கவனிங்க, நம்ம சுய பலத்தை சுய திட்டத்தை சார்ந்து இருக்கும் போது நம்ம ஞானத்தை யூஸ் பண்ணுவோம், நம்ம பலனை யூஸ் பண்ணுவோம், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணுவோம். நிறைய நேரத்தில் அது தோற்று போகும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ வாக்கு வல்லவன் இல்லைன்னு சொல்ற, உன் கையில் வெறும் கோல் தான் இருக்குன்னு சொல்ற, அன்னைக்கு இருந்த அதிகாரம் உனக்கு அங்க எகிப்தில் இல்லைன்னு சொல்ற. இன்னைக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், இந்த அற்பமான கோலை வச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் வெளியே நான் கொண்டு வர உன்னை நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. நீ போட்ட திட்டம் ஃபெயில் ஆயிருந்திருக்கலாம், ஆனா நான் போடுற உன் மேல வச்சிருக்கிற திட்டம் ஒரு நாளும் தோற்று போகாது. காலம் கடந்தும் அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு நாணர் பெட்டியில அந்த ஆற்றுல வச்சு உன்னை காப்பாத்துனா, உன் மேல ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறேன். நீ என்ன பண்ணனா, உன் சுயத்தினால செய்யலான்னு இறங்குன, தோற்று போன. இப்ப வேளை வந்திருக்கிறது, உன்னைத்தான் நான் பயன்படுத்த போகிறேன். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது வேளை வந்திருக்கிறது, உங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இப்ப மோசே யோசிச்சிருந்தா கூட அவனுக்கு ஒன்றும் மனசில் வந்திருக்காது. இப்போ எப்படி 40 வருஷம் தாண்டி அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குமோ, யார் இப்போ ராஜாவோ ஒன்றும் தெரியல, யாருக்கிட்ட போய் பேச போகிறேன் ஒன்றும் தெரியல. சில நேரத்தில் ஆண்டவர் அதன் வழியாகவும் அற்புதமாய் நடத்துவார். எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸு கை கொடுக்காத நேரத்தில் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற தரிசனம் கை கொடுக்கும். ஆமேன் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடக்காமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவர் மோசே இடத்துல சொன்ன, நீ போ, உன் கையில் இருக்கிற கோலை பார்வனுக்கு முன்னால போடும்போது அது பாம்பாக மாறும். ஹல்லேலூயா, சர்ப்பமாக மாறும். நீ உன் கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டும் போது செங்கடல் 2ஆ பிளக்கும். எப்படிங்க? ஹலோ, நம்ம வச்சிருக்கிற திட்டம் அல்ல. நம்ம போய் பார்ப்போம், இதுல ஒரு பாலம் போட்டுடலாமா, பாலத்தை போட்டு அந்த பக்கம் போயிடலாமா? ஆண்டவர் சொன்ன, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு மோசே. நம்ம வச்சிருக்கிற பிளான் தோற்று போகும். ஐயோ தண்ணி இல்லையே, கண்மலையில என்ன பண்றது? கண்மலையில கோலை வச்சு அடிக்கிறான், தண்ணி வந்துருச்சு. கோலினால் அற்புதம் செய்தார். ஆண்டவர் நமக்கு மேல வச்சிருக்கிற திட்டம் ஒரு நாளும் தோற்று போகாது, அதே நேரத்தில் அற்புதமா இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற செய்தி என்னவென்றால், உங்க பிளான் எல்லாம் கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு, ஆண்டவர் நான் இப்படி தான் இருக்கிறேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை,
நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? மோசே முதலாவது மறுத்தான், வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர் விடுறதா இல்லை. நான் எப்படி விட முடியும்? உன்னை காப்பாற்றினதுன்னா உன் மேலே இவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். ஒருவேளை உன் சுய சித்தத்தினால நீ வெளியே வந்திருக்கலாம், ஆனால் உன்னையே நான் பயன்படுத்துவேன் மோசே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? முழுசா ஆண்டவரிடத்தில் கொடுத்தா உங்களை கர்த்தர் அற்புதமாக மாற்றுவார். ஆமென். முதலாவது புறக்கணித்த எபிரேயர்கள் இப்போ ஆண்டவர் அனுப்பி திரும்ப போகும்போது ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, இருக்கிறவர் என்னை அனுப்பி இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இடத்திலே சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டவர் இப்பொழுது இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற நாமத்தை சொல்லி அனுப்பி இருக்கிறார்னு சொன்ன உடனே அங்கிருந்த எபிரேயர்கள், ஆரோன், இவர்கள் எல்லாரும் மோசையை ஏற்றுக்கொள்ளுகிறார். நல்ல கவனிங்க, யார் மோசையை துரத்தினார்களோ, யார் மோசையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ, இப்போ தேவனுடைய திட்டத்தோடு போய் நிற்கும்போது அவர்கள் அவனை எதிர்க்க முடியவில்லை, அவனை புறக்கணிக்க முடியவில்லை. நான் சொல்கிறேன், உங்கள் சுயத்தினால சில காரியங்களை நீங்கள் செஞ்சு தோற்று போயிருக்கலாம். சிலர் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், சிலர் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், சிலர் உங்களை துரத்தி விட்டுருக்கலாம். ஆனால் தேவ திட்டத்தோடு முழுசு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போடு திரும்ப அதே இடத்துக்கு போய் பாருங்க, வாசல்களை கர்த்தர் திறப்பார். இதுதான் வெற்றிக்கான திறவுகோல், கிறிஸ்தவருடைய வெற்றிக்கான திறவுகோல். ஆமென். பவுல் சும்மா சொல்லல, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்பதாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீ எல்லாரும் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உம்முடைய வழிகள் அல்ல. நான் ஈஸியாக இதை சாதிச்சிருவேன்னு நினச்சி போய் தோற்று போய் இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. இப்போ ஃபுல்லாக உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன். என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்ததை நிறைவேற்றும். எனக்கு அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே, அந்த மோசையினால எகிப்தில் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்தார். பார்வோன் மிரளத்தக்கதாக, எகிப்தியர் மிரளத்தக்கதாக, இஸ்ரவேலர்கள் சந்தோஷப்படத்தக்கதாக பொன்னோடும் பொருளோடும் இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே புறப்பட பண்ண இந்த ஒரு நாள், ஒரு காலகட்டத்தில் புறக்கணிக்கப்பட்ட இந்த மோசையைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார். காரணம், அவருடைய வழிகளை மோசைக்கு தெரியப்படுத்தினார். இந்த பகல் வேளையில் உங்கள் வழிகளை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். மகனே, மகளே, நீ போக வேண்டிய ரூட்டு வேற, உன் இலக்கு வேணும்னா, உன் நோக்கம் வேணும்னா நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் நீ தெரிந்தெடுத்திருக்கிற வழி சரியில்லை. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் உனக்கு காட்டுறேன். வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை. மோசே கர்த்தர் சொன்னதை செய்ததுனால வெற்றி. இந்த மோசையுடைய அடுத்த 40 வருட காலம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை விட்டு கொடுத்ததுனால மோசையோடு கர்த்தர் ஒரு சிநேகிதன் பேசுவது போல முகமுகமாய் பேசினார். ஆதி ஆகமத்தில் எப்படி உலகம் படைக்கப்பட்டது, எப்படி தேவன் இந்த உலகத்தை படைத்தார், மனிதனை படைத்தார், எப்படி நோவா காலத்தில் பிரச்சனை வந்தது, நோவாவை எப்படி ஆசீர்வதித்தார், இந்த காரியங்களை எல்லாம் மோசையிடத்தில் கர்த்தர் சொல்லி ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரையிலும் மோசையை கொண்டு கர்த்தர் எழுதினார். ஆமென். அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிச்சிருச்சு, லாஸ்ட் டேஸ் தான் முடிஞ்சது. காரணம் என்னன்னா, மோசே தன்னுடைய சுய சித்தத்தை முதல்ல சார்ந்து கொண்டான், சுயத்தை சார்ந்து கொண்டான், டிலே வந்தது. ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவில்லை. மோசையை கொண்டு செய்யணும்னா அவரை கொண்டு தான் செய்வார். யோசிச்சு பாருங்க, ஓடினவன், பயந்தவன், ஆண்டவருக்கு ஆண்டுடைய சித்தத்தை அறிய முடியாமல் இன்னொரு தேசத்தில், மீதியான் தேசத்தில் செட்டில் ஆகி அங்கேயே வாழ்ந்து முடிச்சிடலான்னு நினைச்சவன் திரும்ப கர்த்தர் போய் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். இவ்வளவு நாள் நீ அப்படியும் இப்படியும் சுற்றிட்டு இருந்திருக்கலாம், அங்கெங்கும் போயிட்டு இருந்திருக்கலாம், உன் நோக்கம் ஒருவேளை சரியாக இருந்திருந்தாலும் உன் வழி சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்னிடத்துல ஒப்பு கொடுப்பாயான்னு கர்த்தர் கேட்கிறார். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இருதயத்திலிருந்து முழுசா நம்மளை விட்டு கொடுத்த ஆண்டவரே, நான் செய்யதை செஞ்சு செஞ்சு தோற்று போய் இன்னைக்கு சூனியத்தில் வந்து நிற்கிறேன், இன்னைக்கு பூஜ்ஜியத்தில் வந்து நிற்கிறேன், தரிசனத்தை இழந்து நிற்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் கேட்க முடியும்? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். என்னுடைய சித்தம் அல்ல, உம் சித்தம் ஆண்டவரே, என்னை முழுசா உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். குயவனே உம் கையில்
களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனே குயவனே உடைத்து என் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கரத்தில் உங்க கையில கொடுக்கிறேன் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே 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 என் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே என் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உம் சித்தம் நான் தருகிறேனும் கையிலே. அருமையான சகோதரனே சகோதரியே, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி பெரியவர்கள், நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கூப்பிடுறார், சொல்றார், இவ்வளவு நாள் நீ போன பாதை உன் பாதை, இவ்வளவு நாள் நீ போன வழிகள் உனக்கு செம்மையாய் தோன்றின வழிகள், இவ்வளவு நாள் நீ முயற்சி செய்து ஏன் தோற்று போனேன்னு இன்னைக்கு நீ தெரிந்து கொண்டாய். மகனே, இன்னைக்கு உன் திட்டத்தை, உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டத்தை உனக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் விட்டு கொடுக்க விரும்புறீங்க? அவங்க மாத்திரம், நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல, என்னை முழுசா ஆண்டோடைய கையில கொடுக்க விரும்புறேன். இந்த பாதையில் ஒருவேளை உடைக்கப்படுகிற நிலை வரலாம், இந்த பாதையில ஒருவேளை உருவாக்கப்பட விட வேண்டிய நிலை வரலாம். அப்படிப்பட்டவர்கள் ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே பரிபூரணமாய் உங்க சித்தத்துக்கு என்ன விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, ஆமென் ஆமென். நீ ஒரு எபிரேயனை அல்ல விடுவிக்க வேண்டியவன், நீ லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிக்க வேண்டியவன். நீ ஒரு எகிப்தியனை அல்ல கொல்ல வேண்டியவன், நீ எகிப்தில பிறந்த எல்லா தலை பிள்ளைகளையும் சங்கரிக்க உன்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிக்கிற அபிஷேகத்தை நான் உன் மேல வச்சிருக்கிறேன். உன் குடும்பத்தை விடுவிக்கிற அபிஷேகத்தை உன் மேல வச்சிருக்கிறேன். மோசே மோசே, உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த உபவாச கூடுகையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய சித்தத்திற்கு முழுசா உங்களை விட்டு கொடுத்தா, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் அது எகிப்தின் தலைச்சங்கங்களை நிர்மூலமாக்குகிறதா இருக்கும், பார்வோனை நடுங்க செய்கிறதா இருக்கும், பிசாசை வீழ்த்துகிறதா இருக்கும். ஹalleluya. உங்களை கொண்டுதான் உங்கள் ஜனத்தை கர்த்தர் போஷிக்க விரும்புகிறார். உங்களை கொண்டுதான் வானத்திலிருந்து காடைகள், வானத்திலிருந்து மன்னா வரப்போகிறது, காலையில காடை வரப்போகிறது. உங்களை கொண்டுதான் மோசே, உங்களை கொண்டுதான், சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கொண்டுதான் செங்கடல்களை கர்த்தர் பிளப்பா, செங்கடலை கர்த்தர் பிளப்பா, புதிய வழியை உண்டு பண்ணுவா, புதிய வாய்ப்பை உண்டு பண்ணுவா. எஸ் எஸ் எஸ். தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை கொண்டுதான் கசப்பான நிலையை மாறாவ மாற்றுவார். மோசையை கொண்டுதான், ஆமென், அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே மாறாவின் கசந்த அனுபவம் மாறினது. ஹalleluya. மோசையை கொண்டு அற்புதங்களை செய்தவர்
வாழ்க்கை முழுசா கொடுத்த உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதத்துல நீர் எங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீரப்பா. உங்களுடைய நினைவுகள், நீர் எங்களை நினைவு கூறுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை பார்த்து முறையிட்ட போது அவர்களுடைய காரியங்களை நினைவு கூர்ந்து நீங்க நினைச்சிருந்தா அங்கிருந்த ஆரோனுக்கும் பயன்படுத்தி இருக்கலாம், அங்கிருந்த மிரியாம பயன்படுத்தி இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு இஸ்ரவேலனை பயன்படுத்தி இருக்கலாம் ஆண்டவரே. அதுக்கு உமக்கு ஒரு சுலபமான ஒரு விஷயம்தான். ஆனா ரொம்ப தூரம் போனேன், பயந்து போனேன். மோசையை தேடி போனீங்களே அப்பா, மோசையை நீங்க நம்புனீங்கப்பா, மோசையை தேடி போனீங்களா ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களை தேடி வந்திருக்கிறீர், எங்கள் பக்கத்துல வந்திருக்கிறீர். மோசையை விட்டு அவங்களுக்கு 1000 பேர் இருந்திருக்கிறாங்க, 1,00,000 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா மோசையை தேடி வந்து தோற்று போன மோசையை, பூஜ்யத்துல வந்த மோசையை, தரிசனத்தை இழந்த மோசையை, ஓ இஸ்ரவேலர்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி ஓடி வந்த மோசையை மறுபடியும் அவனுக்கான திட்டத்தை சொல்லி அனுப்பி அவனை பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்தது போல அப்பா எங்கள் குடும்பங்களில் அற்புதங்களை செய்யுங்க அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஜனங்களை அபரிவிதமா ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் அற்புதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உன் பேரில் தருவதற்கு நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கானவைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நீர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு என் ஜனத்தை அனுப்பும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக.